ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்பிபி கேமிங் தமிழ். இன்னைக்கு பற்றியில் ஒரு வெறித்தனமான ஹாரர் கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேமோட பேர் மெட்டல். இதில் 4 சாப்டர் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம ஒரு கேஜுக்குள்ளே இருக்கோம். இதுலேருந்து வெளியில் போக நம்ம லாக் பிக்கை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தேட வேண்டியது பார்த்திங்கன்னா ஹேமர். அது எங்கே வேணாலும் இந்த ரூம்குள்ளே இருக்கும். நமக்கு இப்போ ஹேமர் கிடச்சிருச்சு. அப்புறம் இந்த ரூம்குள்ளே வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கணும். எங்கே வேணாலும் பொருள் வச்சுருப்பானுங்க. இந்த பெட்டிக்குள்ளே கூட வச்சுருப்பாங்க. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா சவுண்டு போட்டால் ஒரு தகர டப்பா மண்டையை வருவியா. அது வரும்போது ரூமில் பொருள் எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கணும்டா சாமி. பார்த்தீங்கன்னா இந்த ஹேமர் அந்த இடத்துல யூஸ் பண்ணோம், அவ்வளோதாங்க. ஐயோ சவுண்டு வந்துருச்சு. மேலே ஒரு டைமர் முடியும் போது கரெக்டாகவே வருவியா. இப்போ முக்கியமான விஷயமே இவன் வரும்போது ரூமில் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா கொடூரமாக கொள்ளுவியா. சீக்கிரமாவது வாடா. ஆகா வந்துட்டாளே. ஒரு நிமிஷம் இரு. என்னடா ஒரு நிமிஷம் இரு. இங்க ஏதோ தப்பா இருக்கு. ஐயோ என்னடா தப்பா இருக்கு. எல்லாம் மனப்பிரமை. அடப்பாவி, ஒரு செகண்ட் பயமுத்திட்டு மனப்பிரமையா போட. இப்போ நம்ம வெளியில் போயிடலாம். போய் சீக்கிரம் வேலையை பார்க்கணும். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஹேமரை வச்சு உடச்சோல்லாங்க. ஒரு கீ இருக்கும். இந்த கீயை வச்சு இங்கே இருக்க பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். இதை ஓப்பன் பண்ணால் சாவு டேப்பு கிடைக்கும். அடுத்து நம்ம பண்ண வேண்டியது, அங்கே இருக்கிற ரெட் கலர் பாக்ஸில் ஒரு கோடு இருக்கும். கீழே எழுதியிருக்கு பாருங்க, பாஸ்வேர்டு நார்த்து வெஸ்ட்டு ஈஸ்ட்டு சவுத்து. இப்போ நம்ம நார்த்தில் பார்த்தோன்னா 5 எழுதியிருக்கு. அப்புறம் வெஸ்ட்டு சைடில் 9. இப்போ அடுத்து ஈஸ்ட் சைடில் 8 எழுதியிருக்கு. அடுத்து இப்போ நம்ம கடைசியாக சவுத்தில் பார்த்தோன்னா இந்த பாக்ஸில் 0 எழுதியிருக்கு. இதில் தான் இந்த பாஸ்வேர்ட் போடணும். அதுக்கு முன்னாடி கீழே ஒரு ஒயர் கட் ஆகிருக்கும். அதில் டேப் போட்டுட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாஸ்வேர்ட் போட்டால் தான் அடுத்த ரூமை ஓப்பன் பண்ண முடியும். பாஸ்வேர்ட் போட்டாச்சு. இப்போ டோரை ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரூம் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த பாட்டப்பில் ஏதாவது இருக்கா, இல்லை இந்த கபோர்டில் பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா லிவர் இருக்குது, இதுவும் ஒரு முக்கியமான பொருள் இதில். அப்புறம் பின்னாடி வேறு பார்க்கணும், இங்கே ஏதாவது இருக்கும். நமக்கு நெயில் புல்லர் கிடச்சிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இதை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணால் ஒரு கிளாஸ் விழுகும். அப்புறம் ஒரு முக்கியமான பொருள் இருக்கும். இப்போ சவுண்ட் வந்துருச்சு. இந்த ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே போய் உட்காரணும். இந்த தடவை பார்த்திங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. இவன் வர்றதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகுது. தகர டப்பா மண்டையன் வாடா. என்ன நல்லா இருக்கியா? ஒரு நிமிஷம் இரு. திரும்பவுமா? இங்க ஏதோ தப்பா இருக்கு. இந்த தடவை கண்டுபிடிச்சிருவாளோ? எல்லாம் மனப்பிரமை. அட லூசு பையில, திரும்பவும் பயமுறுத்தி விட்டு போறியா பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் போய் பொருளை தேடுவோம். கதவு லாக்கில் இருக்கும். ஓ, நம்ம திரும்பவும் ஆன் பண்ணோம். ஒருக்க பாஸ்வேர்ட் போட்டாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா போய் தேடலாம். நம்ம அப்போ அதை தள்ளி விட்டல பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் கிடச்சிருக்கு. இதை வச்சு இந்த டாய்லெட்டோட டாப்பை கலட்டலாம். கலட்டினா இதுக்குள்ளேயே ஒரு முக்கியமான பொருள் இருக்கும். உள்ளே என்ன இருக்குது போடு. நமக்கு பிக் பாட் கிடச்சிருக்கு. இதை வச்சு ஒரு ஆக்ஸை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த லிவரை யூஸ் பண்ணணும். இங்கே இருக்கிற ஃப்ரெஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு நம்ம ஆக்ஸை க்ரியேட் பண்ணுவோம். காலண்டர் பின்னாடி ஒரு ஸ்டிக் இருக்கும். இதை நெயில் புல்லரை வச்சு எடுக்கணும். திரும்ப காலண்டரை வச்சிடணும். அப்புறம் இந்த ஸ்டிக்கை வச்சுட்டு அந்த ஆக்ஸ் பாட்டை வச்சோன்னா நமக்கு ஆக்ஸ் ரெடி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்சை வச்சு இதோட போல்ட்டை கலட்டணும். கலட்டிட்டு இதை தள்ளணும். அவ்வளோதான், தள்ளியாச்சு. இந்த தள்ளிலலாம் ஒரு சின்ன வால் இருக்கும். அதை இந்த ஆக்ஸை வச்சு உடைக்கணும். உடச்சோன்னா சவுண்டு வரும். அவ்வளோதாங்க, சவுண்டு வருது. நம்ம ஓடி போய் ஒழியணும். எதுக்குடா ஆஃப் பண்ண? க்ளோஸ் பண்ணவே க்ளோஸ் பண்ணவே. க்ளோஸ் இப்போ ஆஃப் பண்ணுறா. ஆஃப் பண்ணு. ஒரு செகண்ட் பதட்டமாயிட்டேங்க. கொன்றுச்சு தேவையில்லாமல். அதை ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட்டு விசில் வந்துட்டோம். கொஞ்சம் லேட்டாக்குனாலும் வந்திருப்பியா. இந்த தடவை பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமான பொருளை அவன் தான் கொண்டு வந்து வச்சுட்டு போவியா. இந்த பாக்ஸில் தான் அது இருக்கும். வச்சுட்டு போடா. இந்த தடவையும் ரூமில் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரு நிமிஷம் இரு. திரும்பவுமாடா? இங்க ஏதோ தப்பா இருக்கு. ஒன்றும் தப்பா இல்லைடா, சீக்கிரம் போடா. எல்லாம் மனப்பிரமை.
வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டுன்ற மாதிரி வரியா சொல்றியா போறியா ரிப்பீட்டு, வரியா சொல்றியா போறியா ரிப்பீட்டு, இப்படியே பண்ணிக்கிருக்காங்க இவன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா போல்ட்டு கட்டர் கிடச்சிருக்கு. இதை எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ணுமா, ஓப்பன் பண்ணிடுவோம் ரூமை. ஓப்பன். இதை எடுத்துகிட்டு போய் சிங்க்குக்கு கீழே ஒரு செயின் மாதிரி இருக்கும், அதை கட் பண்ணால் உள்ளே ஒரு முக்கியமான பொருள் இருக்கும். என்ன இருக்குது? டோர் போல்ட்டு கிடச்சிருக்கு. இப்போ அந்த சைடு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஐயோயோ, எவன்டாவே அழுகி போன தக்காளி மாதிரி ஆன இருக்கியா. பார்த்தீங்கன்னா லிவர் ஆர்ம் கிடச்சிருச்சு. இதாங்க முக்கியமான பொருள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது. இந்த லிஃப்ட் வழியாக தான் நம்ம தப்பிக்கவே போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு லிஃப்ட்டை எனபிள் கொடுக்கணும். சரி, போய் அந்த வேலையை பார்ப்போம். அவ்வளோதாங்க, முக்கால்வாசி எல்லாம் முடிஞ்சிச்சு, தப்பிக்கிறது தான். இப்போ இந்த பலகையை வச்சு இதை அடைச்சி வச்சுக்கோ. இப்போ எலிவேட்டர் எனபிள். நோ பவரா? ஓ, நம்ம கரண்ட்டு கொடுக்கணும். சரி, இப்போ கரண்ட்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி சிங்கில் பார்த்தீங்கன்னா ஏதாவது முக்கியமான பொருள் இருக்கும். அதுக்கு கீழே இந்த தண்ணியை ஆஃப் பண்ணோம். ஆஃப் பண்ணோன்னா மேலே இருக்க தண்ணியெல்லாம் போயிடும். இப்போ ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை, போங்கடா. முதலே யோசிச்சிருக்கணும், நம்ம எல்லா பொருளையும் எடுத்துட்டோம். இப்போ நம்ம கரண்ட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதா. அதுக்கு இதை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணால் கரண்ட் வந்துடும். கரண்ட் வந்துருச்சுன்னா இப்போ எலிவேட்டரை கூப்பிட்ருவோம். டோர் இல்லை எலிவேட்டர் எனபிள். இப்போ பார்த்தீங்கன்னா 25 செகண்டில் அவன் வந்துடுவியா. அதுக்குள்ளே அந்த எலிவேட்டரை எடுத்துகிட்டு போகணும். பட் அந்த எலிவேட்டர் வர்றதுக்கு 30 செகண்டுக்கு மேலே ஆகும். இப்போ எப்படி தப்பிக்க போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் அந்த பலகையை கதவுல வச்சுருக்கோம். அவன் உள்ளே வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். ஒழுங்கு மரியாதையை கதவை தர. எங்கள் கதவை திறக்க சொல்றியா? கதவை திறந்தா கொடூரமாக கொன்றுவியா? நீ சொன்னோடனே நான் வந்து கதவை திறந்துட போகிறேன், போட. இப்போ ஸ்பீடாக போய் இந்த லிவர் ஆமாம் இதில் ஃபிட் பண்ணி ஆன் பண்ணோன்னா நம்ம கீழே போயிடுவோம். கீழே போய் தப்பிச்சிடலாங்க. இந்த லிஃப்ட்டு போகிறதுக்குள்ளே அவன் வந்து கழுத்தறுத்து கொண்டுருவியா. கதவை வேற உடச்சிட்டியாங்க. எங்க இருக்க? இங்கே தாண்டா லிஃப்ட்டில் தப்பிச்சுக்கிருக்கேன். முடிஞ்சா அதை பிடி பார்ப்போம். ஐயோ, தேவையில்லாம சவால்லாம் விட்டுட்டு இவன் வெசடிக்கு மேலே இருந்து குதிச்சுட்டால, சோழி முடிச்சு. உன்னை விட மாட்டே. இவன் வேற விட மாட்டேன்றியா? இந்த லிஃப்ட்டு போகிறதுக்குள்ளே 2.5 மாதம் ஆயிரும் போல். சீக்கிரம் போ. நம்ம கீழே போனோடனே வெளியில் போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று ஒரு டோர் இருக்கும். அந்த டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணியிருப்பியா. அந்த பொண்ணை வேற நம்ம காப்பாற்றணும். இந்த இருக்க அந்த டோர், இதை பார்த்தீங்கன்னா லாக் பிக்கை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணோம். ஓப்பன். அவ்வளோதாங்க, எஸ்கேப் முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ்.